ஒரு காலத்தில் பசுமையான குன்றுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் சாம் என்ற ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான். சாம் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது, அது அவரது சாகச உணர்வை பொறுத்தது. ஒரு நாள் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள காட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு குட்டி குரங்கு தனியாக ஒரு மரத்தடியில் சுருண்டு கிடந்தது. அவருக்கு ஆச்சரியமாக குட்டி குரங்கு பரந்த நம்பிக்கையான கண்களுடன் அவரை பார்த்தது. அந்த தருணத்திலிருந்து சாம் மற்றும் குரங்குக்கு இடையே ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு உருவானது. அதற்கு அவர் கோகோ என்று பெயரிட்டார். சிரிப்பு, குறும்புகள் மற்றும் எண்ணற்ற சாகசங்களை ஒன்றாக பகிர்ந்து கொண்ட அவர்கள் பிரிக்க முடியாத தோழர்களாக ஆனார்கள். வருடங்கள் செல்ல செல்ல சாம் மற்றும் கோகோவின் நட்பு மேலும் வலுவடைந்தது. அவர்கள் காடுகளைக் கடந்து மரங்களில் ஏறி ஒவ்வொரு மூலையிலும் மறைக்கப்பட்ட அதிசயங்களை கண்டுபிடித்தனர். அவர்களின் நட்பின் மூலம் சாம் இரக்கம், பச்சாதாபம் மற்றும் இயற்கை உலகின் அழகு பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார். அவர்களின் கதை கிராமத்தில் புராணமாக மாறியது, இது ஒரு குழந்தைக்கும் காட்டு உயிரினத்திற்கும் இடையே மலரக்கூடிய மந்திர தொடர்புக்கு சான்றாகும். மேலும் காலம் கடந்துவிட்டாலும் சாம் மற்றும் கோகோவின் அசாதாரண நட்பின் நினைவுகள் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன.